ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌரவம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண வயசான தம்பதி தவற விட்ட நகைப்பெட்டியை கண்டக்டர் அப்போ டிரைவர் 2 பேர் பத்திரமா கொண்டு வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்ற டீட்டெயிலாக வீடியோ நடுவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயபாலன்றவர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசித்து வராரு. இவர் ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் கூட. இவர் மனைவி கீதா, அப்புறம் பேத்தி வர்ணிகா, இவங்க 3 பேரும் ஆர்னியில் நடக்கிற அவங்க சொந்தக்காரங்க நிச்சயதார்த்த நிகழ்ச்சி போகிறதுக்காக காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்காங்க. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம விழுப்புரம் கோட்டம் செய்யார் டிப்போ சேர்ந்த 438 ரூட் நம்பர் பஸ்ஸில் ஏறியிருக்காங்க. இந்த பஸ்ஸு செய்யார் ஆர்னி வழியாக சேலம் போகக்கூடியது. இந்த பஸ்ஸில் ஏறி அவங்க ஆர்னி டிக்கெட் எடுத்திருக்காங்க. 7:30 மணிக்கு ஏறினவங்க 9:30 மணிக்கு ஆர்னி வந்தோடனே இறங்கியிருக்காங்க. ஆர்னி பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அவர் பாக்கெட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிது அவர் வச்சிருந்த 3.5 சவரன் நகை பெட்டி காணாமல் போயிருக்குன்னு. உடனே அவர் ஆர்னி பஸ் ஸ்டாண்டில் இருக்க டைம் ஆஃபீஸ் போய் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் வந்த பஸ்ஸில் 3.5 சவரன் நகை உள்ள நகை பெட்டியை மிஸ் பண்ணிட்டேன், தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. அந்த டைமுக்கு இவர் பார்த்தீங்கன்னா செய்யார் டிப்போ பஸ்ஸுன்றதால செய்யார் டிப்போ மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செய்யார் டிப்போ மேனேஜர் அந்த லைனில் போகிற கண்டக்டர் அப்புறம் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பேசஞ்சரோட நகைப்பெட்டி ஒன்று நம்ம பஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு, நீங்கள் உடனே தேடி பாருங்கன்னு கண்டக்டர் வரதராஜன்ட்டையும் டிரைவர் பிரபாகரன்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உடனே கண்டக்டர் வரதராஜன் பஸ்ஸை தேடி பார்க்கும்போது அவங்க உட்காந்த ஷீட்டு கீழே அந்த நகைப்பெட்டி இருந்திருக்கு. அதை பத்திரமா எடுத்து வச்சிருந்து திரும்பவும் டிப்போக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட நகைப்பெட்டி பத்திரமா இருக்குது, நான் வச்சுருந்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. வண்டி சேலம் போயிட்டு செய்யார் வந்த உடனே அந்த நகைப்பெட்டியை கண்டக்டர் வரதராஜன் அவர்கள் டிப்போ அதிகாரிகிட்ட கொடுத்துருக்காரு. டிப்போ அதிகாரிங்க உடனே விஜயபாலனுக்கு கால் பண்ணி டிப்போக்கு வர வச்சு பணிமனை மேலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களும் தோமுசா மண்டல பொறுப்பாளர் எஸ் மோனரங்கம் அவர்கள் முன்னிலையில் கண்டக்டர் வரதராஜன் அந்த நகைப்பெட்டியை விஜயபாலன் அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இந்த செயல் பார்த்தீங்கன்னா நேர்மையாக செயல்பட்டு 2.5 லட்ச ரூபா மதிப்புள்ள 3.5 சவரன் நகையை பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைச்ச கண்டக்டர் வரதராஜன் அவர்களுக்கும் டிரைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் தொழிற்சங்க சார்பாக நல்லா வாழ்த்து தெரிவித்தாங்க. நானும் என்னோட சேனல் சார்பாக கண்டக்டர் வரதராஜன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்தேன். நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வாழ்த்து தெரிவிக்கலாம். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.